ரொம்ப காலம் முன்னாடி இப்போ நான் இன்னைக்கு வரும்போது என் கூட 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. 2 பேர் சரியாக விழலைன்னு திரும்ப எடுத்தாங்க. எவ்வளவு எடுத்தாலும் நான் அவ்வளவு தான் தெரிவேன். வயசுக்கு ஏற்ற மூஞ்சி தானே இருக்கும். அதனால் அதை திரும்ப திரும்ப வந்து எடுத்தாங்க. ஆனால் நான் பேச்சுலகத்துக்கு வரும்போது, ரொம்ப காலம் முன்னாடி பேச்சுலகத்துக்கு வரும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ரொம்பனா ரொம்ப. இப்போ பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் சரியில்லை தான். ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. கேட்கிற அவை இருந்தால் அங்குதான் பேசணும். யாராவது விவிலியம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு வரி இருக்கும், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த காது இருக்கே, அதுக்கு நிறைய வேலை இருக்கு. பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? பாரதியார் ஒரு பாட்டு சொல்வார். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. அடுத்த வரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. ஒரு ஆளை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறோம்ல. நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி வரவேற்கிறீங்களா? கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நிறைய இலக்கிய உதாரணங்களை எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் இந்த கூட்டத்தில் அது எவ்வளவு எடுக்கும்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான் அது. தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே. இதுதான் அதுக்கு விஷயம். தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே. இப்போ தென்காசியில் தேர் இருக்கா? கைலாசநாதர் கோவில், காசி விஸ்வநாதர் கோயில் தேர் மேலே சுவாமி புறப்பாடாகி அங்கே வரும்போது எதை நீங்கள் பார்ப்பீங்க? விக்கிரகத்தை பார்ப்பீங்க, சுவாமி மூர்த்தத்தை பார்ப்பீங்க, தேர் அலங்காரத்தை பார்ப்பீங்க, அதன் கம்பீரத்தை பார்ப்பீங்க. அவ்வளோ உயரமாக இருக்க, இது எப்போ நகர்ந்து எப்போ நிலைக்கு வரும்னு பார்ப்பீங்க. முடிஞ்சால் நம்ம கையும் அந்த வடத்தில் வச்சிடணும்னு ஆசைப்படுவீங்க. அதானுங்க செய்வீங்க. நம்ம தள்ளியே அது போகுது. இந்த வடத்தை தூக்கவாது முடியுமா? ஆனால் ஊர் கூடி தேர் இழுத்தல்னு நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஒரு விரல் வைப்பதால் என்னை போல் 4000 பேர் வைப்பதால் மாபெரும் தேர் நகர்கிறது இல்லையா? அதானுங்க அதுக்கு அர்த்தம். எப்போது எந்த திட்டமும் எல்லாரும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இயங்குகிறார்களோ அப்போதுதான் தேசத்தில் அது நடக்கும் என்பதற்கு உதாரணம் தான் நம்ம ஊர் தேர். அவ்வளவு பெரிய தேர் சுற்றி வரும்போது யாராவது ஒருத்தராவது அதுக்கு ஒரு அச்சாணி இருக்கும்ல, தேர் காலுக்கு ஒரு அச்சாணி, அதை பார்த்துருப்போமா? வேற வழியே இல்லை, சாமி தெரியலன்னா அதை பார்த்துருப்போம். ஆனால் வள்ளுவர் யோசிக்கிறாரு, ஒருவர் தோற்றத்தை கண்டு நீ தவறாக எடை போடாதே. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தேருக்கு கூட ஒரு சின்ன அச்சாணி தான் பாதுகாப்பாக நகர வைக்கிறது என்றால் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் முக்கியமானவரே. இதுதான் இந்த தலை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? என்னங்க எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கீங்க? இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரொம்ப காலம் முன்னாடி இப்போ நான் இன்னைக்கு வரும்போது என் கூட 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. 2 பேர் சரியாக விழலைன்னு திரும்ப எடுத்தாங்க. எவ்வளவு எடுத்தாலும் நான் அவ்வளவு தான் தெரிவேன்.
வயசுக்கு ஏற்ற மூஞ்சி தானே இருக்கும். அதனால் அதை திரும்ப திரும்ப வந்து எடுத்தாங்க. ஆனால் நான் பேச்சுலகத்துக்கு வரும்போது, ரொம்ப காலம் முன்னாடி பேச்சுலகத்துக்கு வரும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ரொம்பனா ரொம்ப. இப்போ பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் சரியில்லை தான். அந்த காலத்தில் மதுரையில் பொங்கல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. மதுரையில் கீழமாசி வீதின்னு இருக்கும், அங்கே தான் தேர் நிற்கும், மதுரை கோயில் தேர். அந்த முனையில் ஒரு பொங்கல் திருவிழா நடந்தது. பொங்கல் 1992 93 நினைக்கிறேன், அவ்வளோ பழைய. அந்த நிகழ்ச்சியில் சுமை தூக்குகிற தொழிலாளர்கள் எல்லாருமா கூடி அந்த பட்டிமன்றம் நடத்துனாங்க. சுமை தூக்குறவங்கன்னா ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. இப்போ அந்த கோஷ்டிகளே குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த ஜேசிபியா, கிரேன் ஜேசிபி அது தூக்குது. ஐயா அது அங்கே கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக இருங்க, ஏன்னா அவங்க பேசுகிறது எனக்கு கேட்குது. நானே ரொம்ப சிரமப்பட்டு மக்களை ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது அப்படின்னு என்ன கேட்டால் வாத்தியார் வேலைன்னு தான் சொல்லுவேன். இங்கே யாராவது வாத்தியார் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து மைக்கு சரியாக இருக்கணும், லைட்டு சரியாக இருக்கணும், இந்த லைட்டை தூக்கி இங்கே வை, இது எனக்கு இது பிடிக்கலை அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் நான் பேசுகிறத கேளுங்க, முடிஞ்சா கைதட்டுங்க, இவ்வளவு கெஞ்சி இங்கே வந்திருக்கிறதுல ஒரு 10 பேராவது ஏதோ ராஜா வர்றாரு அவர் பேச்சை கேட்கணும்னு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் பேசுகிறோம்னு கேட்குறேன். திடீர்னு அவங்க பேசுங்க, நாங்கள் போகிற வரைக்கும் பேசுங்க, உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசு, அப்படியெல்லாம் ஒரு கையை கீழே காட்டுறாங்கல்ல. இப்போது கேட்கிற அவையில் பேசுகிற வாய்ப்பை நாங்கள் கடவுள் அருளால் பெற்றிருக்கிறோம். ஆனால் கொஞ்சமுமே கேட்க விரும்பாத ஒரு கூட்டத்தில் தினம் பேசுறது யாரு? வாத்தியார். என்னைக்காவது இந்த பயல் கேட்ட, சார் வாங்க சார், எவ்வளோ நேரமும் பேசுங்க சார். சார் ராத்திரி கூட கனவுல நீங்கள் வந்தீங்க சார், அப்போ கூட விடாமல் பேசினீங்க சார். சார் உங்களை மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் ஒரு ரூபாயே சொல்லியிருக்கானா? வந்துட்டானா கொல்ல போகிறான். யாராருக்கோ காய்ச்சல் வருது, இந்த ஆளுக்கு எதுவுமே வரமாட்டேன், அப்படித்தானே சொல்கிறோம் இல்லையா? இப்போது இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. கேட்கிற அவை இருந்தால் அங்குதான் பேசணும். யாராவது விவிலியம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு வரி இருக்கும், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த காது இருக்கே அதுக்கு நிறைய வேலை இருக்கு. மருத்துவம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். காது மட்டும் சரியில்லைன்னு வைங்க, காதுல இருந்து இந்த காது வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு திரவம் ஓடுதான், அதுக்கு ஹியூமர்னு பேர். ஹியூமர்னா நகைச்சுவைன்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்கும் ஹியூமர்னு சொல்லுவாங்க. அந்த திரவம் சமநிலையில் இல்லைன்னா நீங்கள் நேரம் நடக்க முடியாது, கீழே விழுந்துருவீங்க, தடுமாறும், தலை சுத்தும். இந்த காது நம்முடைய நேர நிற்கவோ நடக்கவோ தேவையான பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடிப்படையான உறுப்பு காது. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறோம்னு கேட்டு உணரச் செய்வது, ஒலியை வாங்கி அறிவாக மாற்றி மூளைக்கு அனுப்பி அதை உணரச் செய்வது காது. டேய் ஐயா, இப்போ தான்டா இந்த பக்கம் சொன்னேன், வாங்கடா, இல்லாட்டி மேலே வாங்கடா, வந்து பேசுங்கடா, வாங்கடா. அவங்க தனி பட்டிமன்றம் நடத்திட்டு எங்களுக்கு எத்தனை வகை இடைஞ்சல் பாருங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ தான் அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காதுக்கு அடுத்து என்ன வேலை?
ஒலியை கேட்பது. இன்னும் முக்கியமான வேலை இருக்குது, கம்மல் போடுறது, டோலக்கு போடுறது, வளையம் போடுறது, ஜிமிக்கி, கம்மல் அத்தனையும் தொங்க விடுறது. எவ்வளோ முக்கியமான வேலை. இப்போ என்னைய மாதிரி ஆள் சரியாக கண்ணு தெரியலைன்னா கண்ணாடி போடுறது, ரெஸ்ட் பண்ணுற இடம் இது. இது இல்லைன்னு வைங்க, கண்ணாடி மட்டும் தனியாக டொப்பு நிற்கும், குனிஞ்சா கீழே விழுந்துடும். அப்போது அடுத்தது இது எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னா, நல்லவர்கள் எதையாவது சொல்லும்போது கேட்டு அந்த அறிவுரையை புரிந்து கொள்வது தான் காதின் மிக முக்கியமான வேலை. அதனால தான் கேட்க காதுள்ளவர்கள் கேட்க கடவர். மற்றதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சூழலில் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? பாரதியார் ஒரு பாட்டு சொல்வார், இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. அடுத்த வரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. ஒரு ஆளை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறோம்ல. நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி வரவேற்கிறீங்களா? பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டு வாசலுக்கு வருகிற அத்தனை பேரையும் ஒரே மாதிரியாக பார்க்குறோம். பணக்காரர் வந்தாருன்னா 2 கதவையும் திறந்து விட்டோம். அண்ணே வாங்க அண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன், நீங்கள் எதுக்குண்ணே வந்து. இப்போ நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஒரு 100 ரூபா கடன் கேட்டு வர்றான்னு வைங்க, கதவை திறக்காமல் என்ன போ 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 முக்கியமான வேலையாக இருக்குது. பார்க்குறோம்ல, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இதுதான். பார்க்கிறவர்கள் ஏழையா பணக்காரனா, படித்தவனா பாமரனா, பெரும் முதலாளியா கூலிக்காரனா, ஜாதியில் அந்தஸ்தில் உயர்ந்தவனா சாமானியனா, ஃபாரின்லேருந்து வந்தானா கிராமத்திலிருந்து வந்தானா, இப்படி எடை போட்டுத்தானே நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம். எப்போது எல்லாரையும் மரியாதையோடு பார்க்க பழகுகிறோமோ அப்போதுதான் நாம் எல்லாரும் மனிதர்கள் என்றார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.